சமூக வலைத்தள செய்திகளை வழங்குவார் பனிமலர். நன்றி லலிதா. இன்னைக்கு பலவிதமான உலக செய்திகள் சமூக வலைத்தளங்களில் பதிவுபட்டு வருது. அதில் முதலாவதான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, தைவானில் நேற்று நிலநடுக்கம் நடந்துச்சு. அது நமக்கு தெரியும். அதில் 221 பேரை உயிரோட மீட்டிருக்காங்க. 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. அங்கே 6.4 மேக்னிடியூட் அளவு நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததா பனாமாவில் ஜீகா வைரஸை தடுக்கிறதுக்காக ஒரு மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஆய்வின்படி அதே மாதிரியான கொசுக்களை, மரபணு மாற்று கொசுக்களை உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க. இந்த கொசுவின் மூலமாக இது ஈஸியாக செத்து போகிற மாதிரியான ஒரு மரபணு மாற்று இதில் செய்யப்பட்டிருக்கு. இது மற்ற கொசுக்களோட இனப்பெருக்கம் செய்யும்போது அந்த கொசுக்களும் இறந்து போகும் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. அதாவது ஜீகா வைரஸ் கூடயும், ஜீகா வைரஸ் பரப்பக்கூடிய கொசுக்களோடையும் இந்த கொசுக்கள் பரவும் போது அந்த நோயை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பனாமால விஞ்ஞானிகள் நம்புறாங்க. அடுத்ததா RIP ட்விட்டர் அப்படின்ற ஹேஷ்டேக் பெருமளவு ட்விட்டர்களில் பகிரப்பட்டு வருது. அதாவது ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மாற்றங்கள் செய்ய போகிறதா ட்விட்டர் சொல்லியிருக்கு. அதில் மாடிஃபிகேஷன் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் என்னென்ன வாடிக்கையாளர்கள் கேட்குறாங்களோ அது கிடைக்க மாட்டேங்குது. எடிட் ஆப்ஷன் வேணும், அதில் இருக்க குறைபாடுகளை சுட்டி காட்டுறாங்க. ஆனால் அதுக்கு எந்த பதிலுமே இல்லை. அப்படிங்கிறதுனால அதை கலாய்ச்சி அதை கிண்டல் பண்ணுற மாதிரியான பதிவுகள் நிறையவே போட்டுக்கிட்டு இருக்காங்க RIP ட்விட்டரில். அடுத்ததாக iPhone 6 Plusல iOS 9ஓட அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா இதை செய்யும்போது எரர் 53 அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வர்றதா சொல்லியிருக்காங்க. இது டச் ஸ்க்ரீன்களில் அந்த சென்சாரில் இந்த பிரச்சனை வருது. அதனால் iOS 9 அப்டேட்டை பண்ணாதீங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை ஆப்பிள் சரி பண்ணாத வரைக்கும் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பதிவு நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எரர் 53னா என்ன அப்படிங்கிறத பற்றியான பதிவாகவும் இது இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா, நம்ம சோமாலியாவில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி ஆச்சு. அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. அதாவது ஃப்ளைட்லேருந்து வெளியே இழுக்கப்பட்டு உயிரிழந்தார். அது என்ன அப்படின்னு அப்போ யாருக்குமே தெரியலை. அதுக்கப்புறம் அந்த விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டு அதில் ஆய்வு செஞ்ச போது அவர் ஒரு மனித வெடிகுண்டு அப்படின்னும், அவருடைய லேப்டாப்பில் பாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்துச்சு. அதை வெடிக்க வச்சு அந்த விமானத்தையே தகர்க்க அவர் முயற்சி செஞ்சார். ஆனால் அவர் மட்டும்தான் அந்த விமானத்திலிருந்து இறந்தார் அப்படிங்கிற செய்தி இப்போ வெளியாகியிருக்கு. அது பற்றியான பதிவுகளையும் நிறையா பேர் பதிவு செஞ்சுக்கிட்டு ஹேஷ்டேக் GoRed for Women's அப்படிங்கிற ஹேஷ்டேக் பிரபலமாக இருக்குது. அதாவது மார்பகம் சம்மந்தமாக அல்லது மாரடைப்பு சம்மந்தமாக ஏற்படக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துகிற மாதிரி பெண்கள் எல்லாம் சிவப்பு உடைகளில் அது பற்றியான நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் அந்த GoRed for Women அப்படிங்கிற ஹேஷ்டேக் கீழே நிறைய பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சைனீஸ் நியூ இயர் கொண்டாடப்படுது. அது பற்றியான பதிவுகளும் நிறையவே உலா வருது. அழகழகான படங்களுடனும் அவங்களுடைய கொண்டாட்டங்களுடனான காட்சிகளோடையும் இந்த பதிவுகள் இருக்கு. இப்போதைக்கு இருக்கிற சமூக வலைத்தளங்களில் இருக்கிற செய்திகள் இதுதான் லலிதா.